ஸ்கூல் படிக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க, வாழ வேண்டிய பசங்க, அவங்களோட லைஃப்னா என்னன்னே தெரியாத இருக்கிற ஒரு ஸ்டேஜ்ல நிறைய பேர் இறந்து போற ஒரு விஷயமும் சம்பவமும் நிறைய பேருக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமா குழந்தைகளை வளர்க்குறவங்களும், ஸ்கூல் போற பசங்க வச்சிருக்கிறவங்களுக்கும் அவ்வளவு ஒரு திணறுதலா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருவேன், இல்ல நான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு சூசைட் பண்ணிக்கிறது ஒரு ரகம். ஒரு பக்கம் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிற டைம்லயே லவ், ட்ரக்ஸ் அப்படின்னு அடிக்ட் ஆயிட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம சில பிரச்சனைகள்ல சிக்கி அப்படி இறந்து போறவங்க ஒரு பக்கம். அண்ட் இன்னொரு சைடு ராகிங் ஆல அப்படின்றது சத்தியமா நம்பவே முடியல. எஸ், நான் சொல்றது உண்மையான ஒரு விஷயம். கேரளால வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் படிக்கிற பையன், அதாவது 9வது வகுப்பு படிக்கிற இந்த பையன் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்காரு. அதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருக்கிற நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பையனை பயங்கரமா ரேக் பண்றாங்க. அதுவும் அவனுக்கு என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, மோசமான நிலைமையில சொல்லவே வாய் கூசுது, அந்த அளவுக்கு கேவலமான ஒரு வேலையை பார்த்திருக்கான். அண்ட் இதனால வந்துட்டு அந்த பையன் என்ன ஆகுது அப்படின்னா, 26வது மாடி, அதாவது கேரளாலேயே ஒரு டாலஸ்ட் பில்டிங் அப்படின்னு சொல்லப்படுறதுலயே 2வது ரகத்துல 2வதுல இதுதான்ப்பா ரொம்ப உயரமான ஒரு பில்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பில்டிங்ல 26வது மாடியில இருந்து அந்த பையன் குதிச்சு தற்கொலை பண்ணியிருக்காரு. ஸ்கூல்ல முடிச்சுட்டு 2:50க்கு வீட்டுக்கு வந்தவன் என்ன பண்றான்னா, ஒரு மணி நேரத்திலேயே இந்த விஷயம் நடக்குதுன்னும் போது ரொம்ப ஒரு பெரிய மன உளைச்சல் ஆயிடுது அவங்க பேரண்ட்ஸ்க்கு. இதை பத்தி ஸ்கூல்ல வந்து என்கொயரி பண்ணும்போது எங்களுக்கு தெரியல, என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறைமுகம் காமிக்கிறதும் பொதுவாகவே நடக்கிற ஒரு விஷயம். அண்ட் சமீபத்துல நம்மளுக்கே நம்மளோட தமிழ்நாட்டுல பல விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு, நம்மளும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இது அதுங்கிறாங்களே தவிர என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு தீர்வு எப்பவுமே ஸ்கூல் சைட்ல இருந்து வரவே வராது. நம்ம ஆணி அடிச்சு கேட்டாலும் வராது. ஆனால் இப்போ வந்து அவங்க பேரண்ட்ஸே வந்து பாத்தீங்கன்னா டிஜிபி ஆஃபீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அவங்க சோசியல் மீடியா பக்கங்கள்ல சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, என் பையனுக்கு ராகிங் தான் நடந்திருக்கு. ஏன்னா என் பையனை வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு என் பையன் அப்பப்ப என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தான். அது மட்டும் இல்லாம என்னுடைய பையனை வந்துட்டு சமீபத்துல பாத்ரூம், அதாவது டாய்லெட் இருக்கு இல்லையா, அந்த டாய்லெட், வெஸ்டர்ன் டாய்லெட்டை நீ வந்து சுத்தம் பண்ணணும்னு சொல்லி நாக்காலேயே நீ சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பையனை ரேக் பண்ணியிருக்காங்களாம். நாக்க வச்சு அவன் டாய்லெட்டை கிளீன் பண்ணியிருக்கான். அந்த ஃபிளஷ் பண்ணும் போது மண்டையை உள்ள அமுக்கி ஃபிளஷ் இதெல்லாம் என்னால சொல்ல முடியல, அவ்வளோ ஒரு பெயினா இருக்கு. ஸோ கேட்கறதுக்கே நம்மளுக்கு எப்படி இருக்கு, சொல்றதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கு. நடந்திருக்க ஒரு பையனுக்குன்னா அவனுக்கு எப்படி இருந்திருக்கும். அது வந்து இவ்வளவு தூரம் வளர்த்திருக்காங்க, இவ்வளவு தூரம் ஃபீஸ் கட்டுறாங்க, இவ்வளவு தூரம் நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் நடக்கும் போது ஸ்கூல்ல எனக்கு டிசிப்ளின் முக்கியம், நீ இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும்னு சொல்றவங்க இவ்வளவு காலமா இவ்வளவு தைரியமா இவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு பையன், ஒரு கேங்கா சேர்ந்து ஒரு பசங்க செஞ்சிருக்காங்கன்னா அது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம்ன்றதை நீங்க யோசிச்சு பார்த்தே ஆகணும். இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா, இதை பார்த்ததுக்கு அப்புறமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்களும் அண்ட் ஓவரால் வந்து நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே வந்து பொங்கி எழ ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளுடைய இன்ஸ்டா பக்கங்கள்ல இது கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்கு, இதெல்லாம் வந்து உழுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் அவங்களுடைய கோபத்தையும் காமிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமான வரிசையில கீர்த்தி சுரேஷ் அண்ட் சமந்தா, இவங்க 2 பேருமே வந்துட்டு பொங்கி எழுற மாதிரியான நிறைய விஷயங்கள், அவங்களுக்கு நீதி கிடைக்கணும், எப்படி அப்படி நடந்துக்கலாம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரீதியில நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி பசங்க பண்ணிருக்காங்கன்னு கேட்கும் போதே உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரி பல பதிவுகள் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching.